கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் சுழலில் மிதக்கும் தீபங்கள் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 2. கிரிஜாவின் மாமியார் கிரிஜாவிடம், ரத்னா இங்கே எதுக்கு வந்திருக்கா? சாதி இல்லை சனம் இல்லைன்னு எவனையோ கூட்டிண்டு அக்கா வந்தது. இப்போ தங்கை எவனை கூட்டிண்டு வந்திருக்கு? அசத்துகள். நம்ம வீட்டில் 2 பொங்கலை வச்சிட்ருக்கோம். இதுக்கு சகவாசம் என்னத்துக்கு? தாலி இல்லை, மூக்குத்தி இல்லை. அவள் இங்கே தங்க வந்திருக்கிறாள் என்று தெரிந்தால் என்ன சொல்வாளோ? எல்லாம் போக இவள் எதற்கு அஞ்சுகிறாள்? இந்த வீட்டில் கிரிக்கு உரிமை இல்லையா? பதில் பேசாமல் இலையை கொண்டு வந்து போடுகிறாள். கிருத்திகை பாயாசம், சாதம், பருப்பு, நெய், தயிர், கத்திரிக்காய் துவையல், ரசம், வாழைக்காய் கறி எல்லாம் கொண்டு வந்து பரிமாறுகிறாள். குடிக்க இளம் சூடாக வெந்நீர். ரத்னா குளியலறையில் நன்றாக குளித்து துணி துவைத்து ரயில் அழுக்கு மேலழுக்கெல்லாம் போக்கிக் கொண்டு அலசி பிழிந்த உடைகளுடன் வெளியே வருகிறாள். பூ போட்ட வீட்டங்கி அணிந்திருக்கிறாள். மொட்டை மாடி கம்பியில் தனது சல்வார் கமீஸ், பாவாடை மற்றும் உள்ளாடைகள், ஒரு சேலை எல்லாவற்றையும் உலர்த்துகிறாள். முடியை கட்டிய துணியால் துவட்டி குட்டை முடியை ஷாம்பு மனம் காற்றில் கலக்க ஒன்றோடொன்று இழை ஒட்டாமல் தட்டி ஈரமுளர செய்கிறாள். இந்த வீடு சொந்தமாகிரி? வாடகை 3500. வாவ், கம்பெனி கொடுக்கும். பாட்டி சாப்பிட்டாச்சா? ஆமாம், வா, உனக்கும் சாப்பாடு வைக்கிறேன். சாப்பாட்டறையின் மேசையின் மீது விருந்தினர் பீங்கான் தட்டுக்களில் ஒன்றை எடுத்து வைத்து கிரி பரிமாற முன் வருகிறாள். வாட் அபவுட் யூ? நீ சாப்பிடு, உனக்கு போட்ட பின்னாடி சாப்பிட்றேன். ஏன், சாதம் பத்தாமல் குக்கர் வச்சிருக்கியா? இல்லை. அப்போ ஆகட்டும், சேர்ந்து சாப்பிடுவோம். இல்லடி. கிரி சொல்லும் முன் ரத்னா சமையலறைக்கு சென்று பார்க்கிறாள். மடி சமையல், பாத்திரங்கள், குழம்பு, ரசம் எல்லாவற்றையும் திறந்து பார்க்கிறாள். பிறகு அவளை ஏதோ ஒரு தட்டை கொண்டு வந்து வைக்கிறாள். அந்த கையுடன் குளிர் அலமாரியை திறந்து குளிர்ந்த நீர் பாட்டிலை எடுத்து மேசை மீது வைக்கிறாள். ஊறுகாய்கள், தயிர். ஹாய், இது என்ன ஊறுகாய் கிரி? ஸ்வீட் நெல்லிக்காய். நீ உட்காரு, நான் பரிமாறுவேன். நத்திங் டூயிங். ஏன், என்னுடன் சாப்பிடக்கூடாதா? இவக்கா எவனையோ கட்டிண்டா நீ சாப்பிடக்கூடாதுன்னு மாமியார் சொன்னாளா? உண்மையில் இவள் வருகையில் தனது பல நாளைய வெறுப்பும் பொருந்தாமையும் ஓர் எல்லைக்கு வந்து விடுமோ என்று கிரி இப்பொழுது அஞ்சுகிறாள். உனக்கு என்ன பிடிவாதம்? இந்த அழுக்கு சமையலறையில் கீழே உட்கார்ந்து எல்லோருக்கும் எல்லாம் வைத்துவிட்டு மிச்சம் மீதியை கொட்டி கொண்டு சாப்பிட நீ 4 கால் இனமா? நீ எதற்காக MA BEd பண்ணி 8 வருஷம் வேலையும் பண்ணின? அந்த கிரிஜா எங்கே போனா? இந்த மொட்டை கிழத்துக்கு ஏன் இப்படி பயப்படணும்? உனக்கு சிந்திக்கும் அறிவே இல்லை. ஓ கம்மான் கிரி. இப்படி அவளிடம் யாராவது ஒரு நாள் பரிவு காட்டியிருக்கிறார்கள்? இல்லையே. பெற்ற பெண் குழந்தைகள், கணவன், மாமியார் எல்லோருக்கும் அவள் கடமைப்பட்டவள். பிரசவ காலத்தில் கூட தாயார் வந்து 22 நாட்கள் மட்டுமே இருந்திருக்கிறாள். பிறகு மெல்ல மெல்ல அவள் தன் வேலை குழந்தை வேலை என்று கவனித்துக் கொள்வாள். 2 மாதங்களில் முழு சார்ஜையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் அவள் கணவனுக்கு சென்னையில்தான் அலுவலகம் இருந்தது. 2 பெண் குழந்தைகளும் சேரி குழந்தைகள் போல உடம்பில் துணி இல்லாமல் இருக்கும். கிரிஜாவுக்கு தன் சிநேகிதிகளோ மாணவிகளோ எவரேனும் வந்துவிட்டால் வெட்கம் பிடுங்கி தின்னும். பிறகு குழந்தைகளை கண்டித்து தன்னை தொடக்கூடாது என்று பழக்கப்படுத்தினார்கள். பெண் குழந்தைகள் அவர்களுக்கு இளமையில் தாயின் அன்பான அரவணைப்பும் தொட்டுணரும் மகிழ்ச்சிகளும் அந்த இளம் பருவத்தில் மறுக்கப்பட்டன. இப்பொழுது ஆண் குழந்தை என்று பரத்திற்கு அந்த கண்டிப்பு இல்லை. துணிப்படாமல் தொடலாம், தொட்டாலும் பிள்ளை குழந்தை. ஸ்வீட் நெல்லிக்காய் ஒண்டர்ஃபுல் கிரி. என்ன சும்மா? என்ன இது? எதுக்கு கண்ணீர் விடுறீங்க? இதுதான் எனக்கு பிடிக்கல. கிரி வெட்கத்துடன் கண்களை துடைத்து கொள்கிறாள். தட்டை இழுத்து கொண்டு பரிமாறிக்கொள்கிறாள். நீங்கள் எக்ஸலண்ட் குக் கிரி. சாம்பாரும் இந்த சீஸ் கறியும் பிரமாதமாக இருக்கிறது. இதில் என்ன போட்டிருக்கீங்க? வெறும் வெங்காயமும் பட்டாணியும் தான். மேசையில் இவளுடன் அமர்ந்து எச்சிலும் இல்லை பத்தும் இல்லை என்று எல்லாவற்றையும் ஒரே கையினால் தொட்டுக்கொண்டு சாப்பிடுவதை மாமியார் எழுந்து வந்து பார்த்து விடுவாளோ என்ற குற்ற உணர்வு முள்ளாக பிடுங்குகிறது. ரத்னா ஒரு கையால் தட்டை பிடித்து கொண்டு சோற்றை துவையலுடன் கலந்து கொண்டு அதே கையினால் சாம்பாரையும் எடுத்து ஊற்றிக்கொள்கிறாள். ரசித்து சாப்பிடுகிறாள். இப்படி சாப்பிட்டு வருஷங்கள் இருக்கும். ரொம்ப நல்ல காம்பினேஷன் இந்த சாம்பாரும் துவையலும். பாராட்டுகளை அள்ளி சொரிகிறாள். கிரி தனது சாப்பாட்டை 5 நிமிடங்களில் முடித்துக்கொள்கிறாள். ஆனால்
அவள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டு கபடமற்ற அவள் தன்மையினால் கவரப்பட்டவளாக அமர்ந்திருக்கிறாள். வாழ்க்கை நேராக நின்று அரைக்கூவல்களை சமாளிக்கும் துணிவு அவளிடம் இருக்கிறது. தான் மட்டும் ஏன் இப்படி அஞ்சி குறுகி கூனி போக வேண்டும்? தட்டை சுத்தமாக துடைத்துவிட்டு கைவிரல்களையும் நாக்கால் நக்கிக் கொண்டு ரசிக்கிறாள் ரத்னா. கொஞ்சம் தயிரும் சாதமும் போடட்டுமா? ஓ நோ, வயிறு ஃபுல் கிரி, இனிமேல் இடமே இல்லை. பாயாசம் சாப்பிடு. ஓ, அது வேற இருக்கா? சரி, கிண்ணத்தில் கொஞ்சம் விடுங்க. கிரியும் சிறிது கிண்ணத்தில் ஊற்றிக்கொள்கிறாள். நவ் டெல்மி கிரி, உங்கள் அறிவு உங்கள் திறமை எல்லாம் இந்த சமையலறை சேவகத்தில் முடங்கியிருக்கே. கிரி, ஆர் யூ ஹாப்பி வித் திஸ் லைஃப்? கிரிக்கு மீண்டும் கண்ணீர் கொப்பளிக்கிறது. வேதனையுள்ள இடத்தை நேரடியாக குத்தி கொண்டு வருகிறாள் ரத்தினா. இந்த கிழத்தை மொட்டை தலையை கண்டால் எப்படி ஆத்திரம் வருதுங்கிறீங்க? இதுவே போய் தலையை மொட்டையடிச்சுக்கிட்டு வந்திருக்கு சாமிகளை பார்க்கணும்னு. கிரி, எனக்கு இதுகளுடைய சைக்காலஜியே புரியல. அப்போல்லாம் அந்த காலத்தில் தாத்தா செத்து போனப்போ இவளுக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு காவலாக நின்னாராம். நான் சின்னவ, எனக்கு அவ்வளவு விவரம் தெரியல. உண்மையில் எங்கள் அப்பா அம்மாவை தாத்தாவை விட்டு பிரித்து அடித்து விரட்டியதே இவ தான். அப்பா பேரில் தப்பு இருந்திருக்கும், இல்லைங்கள. ஆனாலும் இவளுக்கு என்றைக்குமே குடிலமான எண்ணம்தான். சிரிச்சே பார்த்ததில்ல. பாட்டின்னா கிட்ட வராதே, தொடாதேன்னு பயம்தான். இப்போ இதெல்லாம் எதுக்கு ரத்னா? நீ எழுந்து கையெலம்பு. கை கழுவுறது கிடக்கட்டும். உங்களைப் போல எம்ஏ பிஎட் படித்து சுயமாக 8 வருஷம் வேலை செய்கிறவ இவளுடைய முட்டாள்தனமான ஆசாரத்துக்கு உட்படுவாளா? இது என்ன மடி ஆட்களை வதச்சிக்கிட்டு? இவ பிள்ளை அங்கே இங்கே போகிறானே, மாட்டுக்கறியும் பன்னிக்கறியும் சாப்பிடாமலா இருப்பான்? உங்களை இப்படி வதைக்கிறது மட்டும் என்ன நியாயம்? அடி ரத்னா, கத்தாத, அவ காதல விழுந்துட போகுது. இப்போ எதுக்கு ரகல வீணா? இனிப்பும் கரிப்புமாக கண்ணீர் பொங்க சுண்டி எறிகிறாள். ரத்னாவை தழுவிக்கொள்ள வேண்டும் போல இருக்கிறது. இந்த ஈரமற்ற மடிக்கூட்டில் மனித சிநேகமில்லாமல் தவிக்கும் அவளுக்கு சிநேகத்தின் இழைகள் இன்னும் தாபத்தை கிளர்த்துகின்றன. கேட்கட்டுமே, அப்படியானும் இந்த மாமியார் பெரிய அறிவாளி, இன்டலெக்சுவல், ஏகப்பட்ட சமூக பதவி பொறுப்புகளை ஏற்றவர். அவருக்கு ஊழியம் செய்வது ஒரு கடமை என்றிருந்தாலாவது நாம் ஒப்பலாம். அதுவும் கூட நாம் தன்மானத்தை கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் இங்கே என்ன, நீங்கள் எவர் வீட்டு பெண்ணோ, இவ பையன் தாலி கட்டியதால் அடிமை. அம்மா முன்ன ஒருக்க மெட்ராஸில் வந்தப்போ பார்த்தாலாம். கவிதாவும் சாரும் பாவம், உடம்புல துணி இல்லாமல் மழை தண்ணியில் அலைஞ்சு நெஞ்சு கட்டி இருக்கு. ஒரு கம்பளி சட்டையை பாந்தம் இல்லாமல் போட்டு வச்சிருக்கான்னு வேதனைப்பட்டா. இந்த யுகத்தில் எந்த பொண்ணானும் உங்களை போல இருப்பாளா? டெல்லிக்கு வந்தப்புறம் கொஞ்சம் மட்டு வரத்துக்கு ஒன்றுமே கட்டுப்பாடு இல்லை. புள்ள சாதிக்க போகிறான். இவ புள்ள ஒரு பொண்ணை கட்டி அவளை வதைக்க முழு அதிகாரமும் கொடுத்துருக்கான்ல. கிரி, சாமு ஒன்றுமே சொல்ல மாட்டானா? ஐயோ, எங்கள் அம்மா வயசானவ, அவள் இருக்கிற கொஞ்சம் வருஷம் நம்ம அவள் இஷ்டப்படி தான் நடக்கணும்னு கல்யாணமான அன்றைக்கி சொல்லிட்டார். கொஞ்சம் காலம்னா 100 வயசு அவள் ஜம்முன்னு கொடுங்கோல் ராணியாக இருப்பா. நீங்கள் இருக்க மாட்டீங்க, அற்பாயசில் தேஞ்சு போயிடுவீங்க. அவள் புள்ள தெரிஞ்சுப்பானா? நான் இப்போ வந்து கேட்காமையா இருப்பேன்? ரத்னா ப்ளீஸ், நீ பாட்டில் எதையானு சொல்லிட்டு போயிடாதடி. குடும்ப ஹார்மனி முக்கியம். அந்த ஹார்மனி நீங்கள் வெறும் பூச்சியாக மிஷினாக உழைக்கிறதால தான் இருக்குன்னா அது கேவலம். எல்லா சுரங்களும் ஒத்து இணைஞ்சாதான் ஹார்மனிங்கிற அம்சம் வரும். ஒரே பார்வையில் ஹார்மனி கிடையாது. ஒரே போடாக போட்டுவிட்டு ரத்னா எழுந்து செல்கிறாள். பகல் 3 அடிக்கப் போகிறது. மாவரைக்கும் கிரைண்டர் பழுதாகி கிடக்கிறது. எலக்ட்ரீஷியனுக்கு நேரில் போய் சொல்லி கூப்பிட்டு வர வேண்டும். நேரமில்லை. அடுப்பில் எண்ணெய் சட்டியை வைத்து தேன்குழல் பிழிந்து கொண்டிருக்கிறாள் கிரி. ரத்னா சற்றே படுத்து எழுந்து முற்றத்து துணிகளை எடுத்து மடிக்கிறாள். ரோஜா மாமி வருகிறாள். லேசான வெளிநாட்டு சென்ட் மனம் காற்றில் தவழ்ந்து வருகிறது. சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்டு கிரி சாப்பாட்டு கூடம் கடந்து மொட்டை மாடிக்கு செல்லும் வாயிலில் நின்றபடியே பார்க்கிறாள். அங்கிருந்து பார்த்தால் மாமியார் அறை தெரியும். மருதோன்றி சிவப்பில் பட்டுச்சேலை தெரிகிறது. இவள் மட்டும் வந்தால் நேராக மாமியாரின் அறைக்கு போய்விடுவாள். பிரதான வாசலில் வந்து மணியடிக்கும் சமாசாரம் கிடையாது. அந்த அறைக்கு மாடிப்படியிலிருந்து நேராக போய்விடலாம். இப்போ 3 நாள் சேர்ந்தாப்பு போல் லீவ் இருந்தது, போக முடியல. எங்கும் யார் யாரோ வெளியிலேருந்து வந்திருக்காப்புல. அசைய முடியாதுன்னுட்டார். அடுத்த வாரம்தான் பார்க்கணும். எனக்கு கூட பார்க்கணும்னு இருக்குது. எல்லாத்துக்கும் கொடுப்பணும் வேணும் ரோஜா. நினச்சாப்புல எங்கே நடக்கிறது? உங்களுக்கு என்ன பாட்டி, சாமு வந்ததும் கார்லேயே ஒரு நடை போயிட்டு வந்துடலாமே. இல்லாட்ட இருக்கவே இருக்குது, எங்கள் கூட வந்துடுங்கோ. என்னமோ பெத்த பொண்ணுக்கு மேலே நீ தான் கவனிச்சிக்கிற. இது என்ன பிரமாதம் உங்களை பார்க்கறது?
எனக்கு என்னவோ தாயாரை பார்க்குறாப்புலையே இருக்குது. பெரியவாளுக்கு செய்ய கொடுத்து வச்சிருக்கணும். கோதுமை பால் எடுத்து இதை கிளறினேன். ஆறி துண்டு போட கூட நிற்காம அவசரமாக இத்தனை டப்பியில் போட்டு எடுத்துட்டு வரேன். வாயில் போட்டுண்டு பாருங்கோ. இவெல்லாம் கோவாவும் பன்னீரும் கடையில் வாங்கி போடுவா. உங்களுக்கு திங்கிறதுக்கு இல்லை. அதுக்காக நான் தனியாகவே 2 பேக்கெட் பாலை வாங்கி கோவா கிளறினேன். மாமியார் அவள் கொண்டு வந்து கொடுக்கும் பண்டத்தை வாயில் போட்டுக்கொள்கிறாள். நீ பண்ணுறதுக்கு கேட்கணுமா ரோஜா? 10 விரலும் 10 காரியம். அமிர்தமாக இருக்குது. கிரிக்கு பொறுக்கவில்லை. அந்த வாயிற்படியில் போய் நிற்கிறாள். மாமி எப்போ வந்தாப்புல? உங்களுக்கு அம்மாவை பார்த்துட்டு போனால் போகிறோம். உனக்கு தான் ஸ்நேகிதி யாரோ வந்திருக்காப்புல, பிஸியாக இருக்க. துணி மடித்த கையுடன் ரத்னா அப்பொழுது உள்ளே வருகிறாள். பாட்டி என்ன, எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் பேத்தி ரத்னா. பாட்டி அவளை ஏற இறங்க பார்த்து தலை துணியை ஓர் அசைப்புடன் இறக்கிக் கொள்கிறாள். அதான் 8 மணி நேரம் கழித்து குசலம் விசாரிக்கிறியாக்கும். எங்கே வந்த இப்போ? இங்கே இருக்க வந்திருக்கேன். ஏன் வரக்கூடாதா பாட்டி? பேஷாக இருக்குது. உன் சித்தி இருக்கா, ஈஷிண்டு எல்லாம் செய்வா. என்ன எதுக்கு கேட்குற? என் வீடா இது? நான் ஒரு மூலையில் யாரும் வம்பு வேண்டான்னு நான் ஒதுங்கிட்டனே. ஐயையோ, நீங்கள் ஏன் பாட்டி ஒதுங்கணும்? ராணி மாதிரி அதிகாரம் பண்ணுறீங்க. ஒதுங்குவானே. கேட்டியாடி ரோஜா அக்கிரமத்தை? நான் ராணி மாதிரி அதிகாரம் பண்ணுறேனா? ஏண்டி அம்மா, உங்கள் அம்மா சொல்லி கேட்க சொன்னாலா? எத்தனை நாள் என் அதிகாரத்தில் இருந்தா? எங்கள் அம்மாவை நான் சொல்லலை. அவள் அடுத்து பேசும் முன் கிரி அஞ்சி கொண்டு அங்கிருந்து அகலுகிறாள். பாவம், சித்திக்கு உங்களை கண்டு எத்தனை பயம் பாருங்க. போடி அசத்து. அவளுக்கு என்ன பயம்? 8 ஊருக்கு சாமர்த்திக்காரி. என்கிட்ட வாயை மூடிண்டு நடிக்கிறாள். அவன் என்னமோ நிற்க நேரம் இல்லாமல் எங்கேயோ சாப்பிட்டு எங்கேயோ தங்கி அலையிறான். அந்த காலத்து போல் என்ன கஷ்டம்? இப்போ வீட்டுக்காரியம் எல்லாம் ஸ்விட்சு, கேஸ் அடுப்பு, நிமிஷமாக ஆகிற ப்ரெஷர் குக்கர், வெயிலுக்கு கூலரு, குளிருக்கு ஹீட்டரு. என்ன கஷ்டம் இவாளுக்கு? அதான் மத்தியானத்துலேயே படுக்கையில் போய் படுத்துக்கிறா. எனக்கு என்னமோ பிடிக்கிறதில்ல. என்ன, ஏன் முன்ரூமுக்கு வரதில்லைங்கிறீளா? இந்த சோஃபா குஷன் எவாளாமோ உட்கார்றா. அவள் உட்கார்ற இடத்துல எப்படி உட்கார்றா? இங்கே இந்த பிரம்பு சேர் தான் என் மனசுக்கு பிடிக்கிறது. எங்கள் வீட்டிலும் எனக்குன்னு பிரம்பு பின்னின சோஃபா. அம்மாவோடதுன்னு அதில் யாரும் உட்கார மாட்டா என்று ரோஜா மாமி ஒத்து பாடுகிறாள். 2 பொண்ணு, அதுலேயும் கவி மேஜர் ஆயாச்சு. ஒன்று தெரியல, ஏதானு சொன்னால் போ பாட்டி, வா பாட்டிங்கும். ஆனால் மனசு கிடந்து அடிச்சுக்கிறது. தங்கம் என்ன விலை, வைரம் என்ன விலை, இதுகளை காது மூக்கு ஒக்கிட்டு காலத்தில் கட்டி வைக்கணுமேனு இவாளை பாரு. அக்காக்காரி சொல்லப்படாது. எவனையோ கட்டிண்டு குடும்பத்துக்கே அனாசரமாயாச்சு. இவ வயசு 30 ஆயாச்சு. ஒரு கட்டா காவலா கிடையாது. எனக்கு ஏண்டாப்பா இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்குது. ஒரு எச்சிலா திட்டா ஒரு இழவும் இல்லை. 100 வியாதி. ஏன் பிடுங்கி தின்னாது? பரத்துக்கு 9 வயசாகலை. பிள்ளை குழந்தை கண்ணாடி போடணுங்கிறா. இப்போவே இப்படி அனாசாரம் கலந்தா? முட்டாக்கை இழுத்து கொண்டு முதியவள் வெறுப்புடன் திரும்புகிறாள். கிரிஜா பாட்டிக்கு பூரி இட்டு கொண்டிருக்கையில் குழந்தைகள் வந்து விடுகிறார்கள். ரத்னாவை கண்டதும் 2 பெண்களுக்கும் ஒரே சந்தோஷம். அவர்கள் அறையில் இவளால் ரசிக்க முடியாத மேற்கத்திய ரஞ்சக இசை முழங்குகிறது. ட்ரம் அதிரும் ஓசை, குதித்து குதித்து இளைஞர் பாடும் குதூகலம். என்னம்மா டிஃபன்? பூரி பண்ணியிருக்கேன், தேங்குழல் இருக்கு. போமா. போர். வெஜிடபிள் பஃப் பண்ணலையா? இருந்த பட்டாணியை காலமை சீஸ் கறிக்கு போட்டுட்டேனேடி. பாலில் போட்டு தரனே. வேணாம் போ. காஃபியை மட்டும் பருகிவிட்டு போகிறார்கள். சற்றைக்கெல்லாம் மூவரையும் கூட்டிக் கொண்டு ரத்னா வெளியே செல்கிறாள். 6 மணிக்குள் மாமியார் பலகாரம் முடிந்துவிடும். பாலில் நனைத்த பூரியுடன் கிரிஜா மாமியாரை உபசரிக்கப் போகிறாள். கிழவி கை கால் சுத்தம் செய்து கொண்டு நெற்றியில் புதிய விபூதியுடன் வாசல் பக்கம் உட்கார்ந்து வெளியே பார்க்கிறாள். அம்மா, பூரி எடுத்துக்கிறீளா? எனக்கு வேண்டாம். தலை திருப்பலை கண்டதும் சுர் என்று கிரிஜாவுக்கு பற்றி கொள்கிறது. விழுங்கிக் கொள்கிறாள். ஏன் வேண்டாம்? வேண்டாம்னா பின்னையும் பின்னையும் ஏன்னு என்ன கேள்வி? தினம் தினம் தின்றது என் கையில் பண்ணிக்க முடியாத போது என்ன வேண்டியிருக்கு? எனக்கு நீ உபசாரம் பண்ண வேண்டாம் போ. ஒரு பிரளயமாகும் ஆவேசம் அவளுக்குள் கிளர்ந்து எழுகிறது. நான் அவள் மேலே இவன் மேலே பட்டிருப்பேன், முழுகி தொலைக்கலைங்கிறேளா என்று சொற்கள் வெடித்து வர தயாராக இருக்கின்றன. உதட்டை கடித்து கொள்கிறாள். கிரிஜா பொறுப்பாள். ஆனால் அரணை உடைத்து விட்டால் பிறகு சமரசத்திற்கு இடமில்லை. அரண் அவளை உள்ளே இழுக்கிறது. தள்ளி கதவை சாத்துகிறது. சமையலறையில் கொண்டு வந்து அவற்றை திரும்ப வைக்கிறாள். ரத்னாவும் குழந்தைகளும் வரும் கலகலப்பு செவிகளில் விழுகிறது. ஹாய் மம்மி, உனக்கு வெஜிடபிள் பஃப் கரம் கரமாக வாங்கிட்டு வந்திருக்கோம். சாதாரணமாக என்றேனும் அவர்கள் வெளியில் சென்று இது போல எதையேனும் வாங்கி வந்தால் கிரிஜா
ஒதுங்கிக் கொள்வாள். போதும், மேலே வந்து வேணுமா, உள்ள கொண்டு வை என்பாள். குழந்தைகளோடு தானும் இம்மாதிரி ஒரு குழந்தையாக உண்டு கழிக்கும் நாட்கள் இவள் குடும்பத்திற்கு வரவே இல்லை. கிரி, குழந்தைகள் ஆசையாக அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க, வாங்கி சாப்பிடு. அடமக்குகளா, பிளேட் வச்சு எல்லாருக்கும் எடுத்து வையிடி. சாரு தட்டுக்களை கொண்டு பரப்புகிறாள். கார சமோசா, மலாய் பர்ஃபி. ரத்னா சர்பத்தை கலக்கி ஐஸ் துண்டு போட்டு வைக்கிறாள். எனக்கு ரோஸ் மில்க் ஆண்டி என்று பரத் அவளை ஒட்டிக்கொள்கிறான். கிரிஜா எல்லோருடனும் உட்கார்ந்து மகிழ்ச்சியில் கலந்து கொள்கிறாள். முன்னறையில் அமர்ந்து தொலைக்காட்சியில் வரும் தொடர் நிகழ்ச்சிகளை பெண்களின் கூச்சலான விமர்சனங்களுடன் ரசிக்கிறாள். நத்தை கூட்டை உடைத்துக்கொண்டு அவளாக இருக்க முயன்றாலும் ஏதோ ஓர் இடி மழைக்கு வானம் கருத்து எங்கோ முணுக் முணுக்கென்று மின்னல் ஒளி வைர ஊசி பளிச்சிடுவது போல உணர்வில் ஓர் அச்சம் தோன்றிக் கொண்டிருக்கிறது.